ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருவொற்றியூரில் இருக்கிற டுனாமிஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக டெலவிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய சிறுவர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பானவர்களே, மிக தரமாக இதுவரை எந்த சபையின் மூலமாகவும் வெளியிடப்படாத விதத்தில் மிக நேர்த்தியாக இது அமைந்திருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் மிகவும் சிறப்பாய் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வதற்காக அல்ல, இந்த காலங்களுக்கு ஏற்றபடி பிள்ளைகள் விரும்பி பார்க்கத்தக்கதாக நாங்கள் அதை அமைத்திருக்கிறோம். மெய்யாகவே இந்த புரோகிராம் ஒவ்வொன்றும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விளையாட்டோடு விளையாட்டாக சேர்த்து அவர்களை சிந்திக்க வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. இதற்காக இந்த சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நான் பாராட்டுகிறேன். எங்கள் சபையில் இருக்கிற சிறுவர் ஊழியத்தினுடைய அந்த டிபார்ட்மெண்ட் மிக நேர்த்தியாக உழைத்திருக்கிறார்கள். இதில் கேமரா, எடிட்டிங் மற்றும் பலரும் இதில் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த குவாரண்டைன் டைம் வந்த உடனே என்னுடைய மனைவியினுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை தயார் பண்ணினால் என்ன என்ற எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார். உடனடியாக இந்த டீம் இணைந்து செயல்பட ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களாக. இதில் யார் யார் என்னென்ன செய்தார்கள் என்பதை கடைசி நாளில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். மிக முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, இதை தொடர்ந்து இதை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சிறுபிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் இதை நீங்கள் இந்த சேனலை நீங்கள் அனுப்புங்க, இந்த லிங்க் அனுப்புங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அவர்களுடைய பிள்ளைகள் நல்லொழுக்கத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் வளர்வதற்கு மிகவும் இது ஒரு காரணமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பொழுது ஒரு சின்ன ஜெபத்தோடு இந்த புரோகிராமுக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். நல்ல பிதாவே, இந்த 2020 டெலிவிபிஎஸ் லியோஸ் லாக்டவுன் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை நீர் உருவாக்குவதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதிலே நீர் மகிமைப்பட போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அநேகம் பிள்ளைகள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டு தேவனுக்குள்ளே வளரப்போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த தடையுமின்றி இது ஒளிபரப்பு செய்யப்படவும், இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளே பலப்படவும் உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை தயாரிப்பதற்காக இரவு பகலாக உழைத்தவர்கள், இந்த கதையை உருவாக்கினவர்கள், பாடல்களை உருவாக்கினவர்கள், இதில் நடித்தவர்கள், இதை டைரக்ட் பண்ணியவர்கள், பின்பலமாக இருந்து உதவி செய்தவர்கள் அத்தனை பேரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் அநேக சிறுபிள்ளைகள் உமக்குள்ளே கட்டி எழுப்பப்படட்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் பணி இன்னும் தீவிரமாய் போவதற்கு அடுத்த சந்ததியை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் புரோகிராமுக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். It's Leo's Lockdown. It's Leo's Lockdown. மோட்டு, வெளியே எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ என்னடா மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? டேய் பத்துலு, ஒரு முக்கிய வேண்டுகோள். லாக்டவுனில் தண்ணி மாற்றி குடித்ததால் இவர்களுக்கு மோட்டு பட்லு வாய்ஸ் வரவில்லை. அதனால் கேட்கிற இந்த வாய்ஸையே மோட்டு பட்லு வாய்ஸ் என்று நினைச்சு கொள்ளுங்கள். நன்றி. வாடா, நம்மளோட தீம் சாங்க்கு நம்ம டான்ஸ் ஆடலாம்டா. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப ஜாலியா இருக்குடா. வாடா டே. இப்பெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. இரு, நான் போய் மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு வரேன். சூப்பரா இருக்குடா டே பத்துலு. போவாதடா, எங்கடா போற டே? சீக்கிரம் வாடா. டி பத்துலு, ஏன்டா இப்போ மியூசிக் ஆஃப் பண்ண? சரி, நான் சமோசா வாங்கிட்டு வர சொன்னல, அதே வச்சு வாங்கிட்டு வந்தே இல்லையா? ரொம்ப பசிக்குதுடா. ஏண்டா தொப்பையா, அவன் கொரோனா வைரஸ்னால எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான், நீ இங்க ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? டே பத்துலு, அது சைனால தானடா இருக்கு. உனக்கு என்ன டவுட்டு? இரு, என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி கேட்கறேன். அவங்க தான் சைனாக்கு பக்கத்துல மந்திரக்கல்லுக்கு தேடி சுத்தின்னு இருக்கிறான். டே மோட்டு, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. இரா.
டேய் பத்துலு, இவன் வேற தீம் சாங் முடிகிற வரைக்கும் பேச மாட்டான். சரி நீ ஏதோ சொல்ல வந்தியா, அதையே சொல்லு. அட தொப்பையா, இது தாண்டா நான் அப்பயே சொல்ல வந்தேன். இந்த வைரஸ் நம்ம ஊர்லயே வந்துடுச்சாண்டா. டேய் மண்டையா, என்னடா சொல்றடி? நீ முன்னாடியே சொல்லியிருந்தானா கூட நான் ஏதாவது பண்ணிருப்பேனேடா. இப்ப போய் சொல்றேன். இந்த டைம்ல நான் என்னடா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு. டேய் மோட்டு, நீ ஃபீல் பண்ணாதடா. நம்ம புர்புரி நகர் ஜனங்க மேல நீ எவ்வளவு பிரியம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியுதுடா. யாரா இவன் புர்புரின்னு? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நான் சமோசா சாப்பிடாம எப்படா இருக்க முடியும்? சமோசா இல்லனா எனக்கு மூளையே வேலை செய்யாது, உனக்கு தெரியாது. இப்ப நான் என்னடா பண்றது? ஏன்டா தொப்பையா, அவன் சாப்பாடு கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்படுறான். நீ என்னடானா சமோசா கிடைக்கலன்னு ஃபீல் பண்ற. டேய் பட்லு, அப்பனா நம்ம வீட்லயே இருந்தா போர் அடிக்குமேடா. டிடி அப்பனா நம்ம ஷூட்டிங்லாம் என்னடா ஆகும்? ஷூட்டிங்லாம் போனா கொரோனா நம்மள ஷூட்டிங் எடுத்து நியூஸ்ல போட்டுரும். இப்ப நம்ம வீட்லயே இருக்கிறோம்டா. அச்சோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண முடியாதாடா அப்பனா? ஆமாண்டா தொப்பையா, நம்ம வீட்லயே இருக்கிறது தாண்டா நல்லது. அச்சோ, இப்ப நம்ம வீட்லயே இருந்தா எப்படிடா இருக்க போறோம்? ஏண்டா தொப்பையா, உனக்கே இப்படின்னா என் ஃப்ரெண்டு லியோக்கு எப்படி இருக்கும்? ஆமால, உன் ஃப்ரெண்டு லியோன்னு ஒரு நண்பன் சொல்லியிருக்கல. சரி, எதுக்கு நீ லியோன்ற பேரை மட்டும் அழுத்தி சொல்ற? அவன் தாண்டா நம்ம டெலிவிபிஎஸோட ஹீரோ. அதனால தான் அவன் பேரை அழுத்தி சொல்றேன். நீ ரொம்ப அழுத்திட்ட, கையை எடு. டேய் மோட்டு, உனக்கு இன்னொன்னு தெரியுமா? லியோக்கு இந்த நியூஸ் எப்பயோ போய் சேர்ந்துடுச்சுடா. அவன் வேற ரொம்ப துருன்னு இருப்பான். டேய் பத்துலு, அவன் துருன்னு இருந்தானா சீக்கிரம் பெயிண்ட் வாங்கி போய் அச்சு விட்டு வாடா. ரொம்ப துரு பிடிச்சிட போறான். ஐயோ மோட்டு, செம்ம காமெடி. ஆனா சிரிப்பே வரலடா. சரி பத்துலு, அசிங்க பத்தாத. ஏற்கனவே வேற அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னேன். அந்த லியோ என்னதான் பண்றான் சொல்லு. அது ஒரு பெரிய கதைடா தொப்பையா. என்னெல்லாம் பண்ணான் தெரியுமா? அதே பட்லு, என்னதான்டா ஆச்சு அவனுக்கு? சொல்றா. டே மண்டையே வெடிச்சிரும் போல இருக்குடா. சரி சொல்றேன் கேளு. என்ன பசங்களா, நீங்களும் கேளுங்க, நான் சொல்றேன். அப்படியே நம்ம கேமரா அவங்க வீட்டை நோக்கி போக ஒரு மியூசிக் கேட்டுச்சு. இன்றைய முக்கிய செய்தி. நம் நாட்டில் கொரோனா தொற்றின் காரணமாக நமது பாரத பிரதமர் நாடு முழுவதும் அவசர ஊரடங்கை அறிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் வெளியாட்களை உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த லாக்டவுனின் தீவிரத்தின் காரணமாக சிறு பிள்ளைகள், முக்கியமாக சிறு பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவன் தாங்க நம்ம கதையோட ஹீரோ லியோ. இவனுக்கு 12 வயசு ஆகுது. என்னடா 12 வயசுல மீச வச்சிருக்கான்னு பாக்குறீங்களா? வேற பையனே கிடைக்கலங்க. அதனால சும்மா ஒரு பேச்சுக்கு இவனை கூப்பிட்டாங்க. உடனே வந்துட்டான். ஆனா குறும்புக்கார பையங்க. சரி, இந்த லாக்டவுன்ல அவன் என்னதான் பண்ணான்னு பாப்போமே. என்னது லாக்டவுனா? சின்ன பசங்கலாம் வெளியவே போக கூடாதா? முடியாது. நோ கிரிக்கெட், நோ ஃபுட்பால், நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ ஐஸ்கிரீம், நோ. என்னது? என்னால முடியவே முடியாது. வீட்டுக்குள்ளே இருக்கணுமா? அம்மா உள்ளதான் இருக்காங்க. நம்ம எப்படியாவது நைஸா வெளியே போயிட்டு வந்துடலாம். ஆனா அம்மாக்கு தெரிஞ்சா அடி பின்னிடுவாங்களே. சரி, அம்மா அங்கதானே இருக்காங்க. நம்ம அப்படியே நைஸா எஞ்சி போயிட வேண்டியதுதான். அம்மா அங்க இருக்காங்க. நம்ம கதவை திறந்து எப்படியாவது வெளியே போயிட வேண்டியதுதான். நம்மளெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. எப்படியாவது தப்பிச்சிடுறா லியோ. ஐயோ, ரைட்டு. இவங்க தாங்க நம்ம லியோவோட அம்மா. பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஆனா சரி, நான் எதுக்கு சொல்லிட்டு, நீங்களே பாருங்களேன். லியோமா, எங்க போறீங்க? டோர் துடைக்கலான்னு வந்தம்மா. நீங்க ஒன்னும் துடைக்க வேணாம். இப்ப வெளியே எங்க போக கூடாது. உள்ள போய் உட்கார். டேய், புலம்புறத நிறுத்து. எவ்வளவு தைரியம் தான் நீ வெளியே போக பாக்குற? நியூஸ் பார்க்கலையா? என்ன சொல்றாங்க தெரியல? வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். என்ன இது லாக்
டவுன். ஓ மம்மி, ஐடியா. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஜாலியாக ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ஃபோன் எங்கே போச்சு? யாருக்கு கால் பண்ணலாம்? ஜான் வெட்டியாக தான் இருப்பான், அவனுக்கு கால் பண்ணலாம். ஹலோ. நோவல் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க முடியும். இருமும் போதும் தும்மும் போதும் முகத்தை எப்போதும் கர்ச்சீஃப் அல்லது டிஷ்யூவால் மூடிக்கொள்ளவும். கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும். 5 minutes later. கண், மூக்கு, வாயை தொடுவதை தவிர்க்கவும். ஒருவருக்கு இருமல், காய்ச்சல் 20 minutes later. அல்லது மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் அவரிடமிருந்து குறைந்தது 1 மீட்டர் தொலைவில் இருக்கவும். 1 hour later. தேவைப்பட்டால் அருகில் உள்ள சுகாதார மையத்திற்கு செல்லவும். அல்லது 346 minutes later. 04429510510 அழைக்கவும். அட்டன் பண்ண. ஐயோ கட் ஆயிருச்சே. சரி, நம்ம திருப்பி ட்ரை பண்ணலாம். நோவல் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க முடியும். இருமும் போதும் தும்மும் போதும் முகத்தை எப்போதும் நீங்களும் போனோம். என்னடா ஒண்ணுமே புரியலமா. போமா. என்னடா பேசுற? ஒண்ணுமே புரியலடா. ஃபோன் பண்ணா கொரோனான்னு சொல்றாங்கம்மா. அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு உன்ன மாதிரி அவங்களும் ரூல்ஸ் மேல ரூல்ஸா போடுறாங்கம்மா. ஒண்ணுமே பிடிக்கலம்மா. ஒரே தடவை வெளியே போய் விளையாட்டு வந்துடுறமா. என்ன தைரியம் தான் நீ வெளியே போய் விளையாடுன்னு சொல்லுவ? நியூஸ்ல கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் உனக்கு தெரியாதா? தெரியுமே. ஓ, சொல்லு பாப்போம். அது நீங்களே சொல்லுங்க. இது தெரியாதனால தான் நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கிற. அப்படியா? சரி, அப்ப நீங்களே சொல்லுங்க, நான் அதை கேட்குறேன். இப்ப சொல்றேன் கேளு. சூப்பர்மா வேற லெவல்மா. செம்மையா இருந்துச்சுமா. எல்லாம் ஓகே. இந்த தொப்பி, கண்ணாடி, குச்சி இதெல்லாம் ஓகே. அது என்ன ஹெட்செட்டு? இந்த மாதிரிலாம் பேசும்போது இந்த மாதிரிலாம் கெட்ட போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன்டா. நல்லா இல்ல. சரி இரு. இப்போ ஓகேவா? சரி, ரூல்ஸ் சொல்லி தரேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. ரூல் நம்பர் 1. மாஸ்கை போடவும். இந்த லாக்டவுன் நாட்களில் கிருமி நம்ம வாய்க்குள்ளே போகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாஸ்கை நம்ம போட்டு தான் ஆகணும். அதனால நீ இப்போ என்ன பண்ணுற? போய் முதல்ல இந்த மாஸ்கை போடுற. போடணும். முடியாதே. என்னம்மா சொன்ன? முடியாதே. என்னம்மா சொன்ன? வாய்ப்பே இல்ல ராஜா. இதோ வர ராஜா. ஐயோ அம்மா, அப்பா. ஐயோ அம்மா. இப்படி எனக்கு புரியுற மாதிரி சொன்னா கேட்க போறேன். அதுக்குன்னு ஒரு கை கொஞ்சம் போட்டு இந்த அடி அடிப்பாங்க. ஓய், அந்த மாஸ்க் ஒழுங்கா போடு. ஏதோ போடுறோமா. ராஜாவுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் மாஸ்க் எதுக்கு போடணும்னு. ஸோ ரூல் நம்பர் 1, நோய் கிருமி வாய்க்குள்ள போகாம இருக்கணும்னா கண்டிப்பா மாஸ்க் போட்டு தான் ஆகணும். சரி, அம்மாக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எவ்வளவு நேரமா மாஸ்க் போட்டு உக்காந்துட்டு இருக்கிறது? டிவி போட்டு பாருடா. டிவில எல்லாம் போர்மா, போட்டது இல்லாம போடுறாங்க. நான் சொன்ன சேனலை போட்டு பாருடா. ஓ, அந்த சேனலா? ஹலோ குட்டீஸ், இந்த 2020ல டெலிவிஷன்ல உங்களை பார்க்க ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இப்போவும் இந்த டே 1க்கான பாட்டை எல்லாம் சேர்ந்து பாடலாமா? கை தட்டி பாடுங்க. வெரி குட். எல்லாம் சேர்ந்து கிளாப் பண்ணி. போடு வாய்க்கு பூட்டு, ஆனா லேட்டா போட்டா வேஸ்ட். நாவு மேல கண்ணு, அதை கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு.
போடு வாய்க்கு பூட்டு ஆனா லேட்டா போட்டா வேஸ்ட் நாவு மேல கண்ணு அதை கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு நம்ம நாவல தப்பு தப்பா பேசக்கூடாது பொய்யும் பொருட்டும் பேசக்கூடாது அப்படி பேசினா ஆண்டவர் ரொம்ப கோவப்படுவாரு அப்படி பேசினா என்ன நடக்கணும் பார்க்கலாமா தப்பு தப்பா பேசாத பொய்யும் புரட்டும் பேசாத தேவனை கோபப்படுத்தி செத்தாரண்ய குடும்பமாய் தப்பா பேசாத பொய்யும் புரட்டும் பேசாத தேவனை கோபப்படுத்தி செத்தாரண்ய குடும்பமாய் போடு வாய்க்கு பூட்டு போட்டா வேஸ்ட் நாவு மேல கண்ணு அத கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு போடு வாய்க்கு பூட்டு லைட்டா போட்டா வேஸ்ட் நாவு மேல கண்ணு அத கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு எனக்கு டீஸ் தப்பு தப்பா பேசக்கூடாது அப்ப எப்படிதான் பேசணும் உண்மையை பேசணும் நேர்மையை பேசணும் அப்படி பேசினா என்ன நடக்கும் பார்க்கலாமா உண்மை நேர்மை பேசு உள்ளம் தூய்மையாக்கு தேவனை விசுவாசித்து ஜெபித்து ஜெயித்தாரணியா உண்மை நேர்மை பேசு உள்ளம் தூய்மையாக்கு தேவனை விசுவாசித்து ஜெபித்து ஜெயித்தாரணியா போடு வாய்க்கு பூட்டு ஆனா லேட்டா போட்டா வேஸ்ட் நாவு மேல கண்ணு அத கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு போடு வாய்க்கு பூட்டு லைட்டா போட்டா வேஸ்ட் நாவு மேல கண்ணு அத கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு வெரி குட் குட்டீஸ் ரொம்ப சூப்பரா பாடிட்டீங்களே ஆனா ஒரு தடவை தானே பாடணும் இன்னொரு தடவை எல்லாம் சேர்ந்து நம்ம பாடலாமா ஆமா இன்னொரு தடவை பாடிடலாமே நீங்க ரெடியா போடு வாய்க்கு பூட்டு ஆனா லேட்டா போட்டா வேஸ்ட் நாவு மேல கண்ணு அதை கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு போடு வாய்க்கு பூட்டு ஆனா லேட்டா போட்டா வேஸ்ட் நாவு மேல கண்ணு அதை கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு தப்பா பேசாத பொய்யும் புரட்டும் பேசாத தேவனை கோபப்படுத்தி செத்தாரண்ய குடும்பமாய் தப்பா பேசாத பொய்யும் புரட்டும் பேசாத தேவனை கோபப்படுத்தி செத்தாரண்ய குடும்பமாய் போடு வாய்க்கு பூட்டு ஆனா லேட்டா போட்டா வேஸ்ட் நாவு மேல கண்ணு அத கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு போடு வாய்க்கு பூட்டு லைட்டா போட்டா வேஸ்ட் நாவு மேல கண்ணு அத கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு உண்மை நேர்மை பேசு உள்ளம் தூய்மையாக்கு தேவனை விசுவாசித்து ஜெபித்து ஜெயித்தாரணியா உண்மை நேர்மை பேசு உள்ளம் தூய்மையாக்கு தேவனை விசுவாசித்து ஜெபித்து ஜெயித்தாரணியா போடு வாய்க்கு பூட்டு ஆனா லேட்டா போட்டா வேஸ்ட் நாவு மேல கண்ணு அத கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு போடு வாய்க்கு பூட்டு லைட்டா போட்டா வேஸ்ட் நாவு மேல கண்ணு அத கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணு வாவ் இந்த சாங் எவ்வளோ சூப்பராக இருக்கு ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு
அம்மா மாஸ்க் போட சொன்னாங்க, ஆனா இந்த சாங்ல வாய்க்கு பூட்டு போடணும்னு சொல்றாங்க. அது எப்படி போட முடியும்? அப்புறம் இதே பாட்டில் தான் செத்தான் அண்ணியா குடும்பமாயின்னு வருது, அதே நேரத்தில் ஜெயித்தான் அண்ணியான்னு வருது. எப்படி செத்துட்டு ஜெயிக்க முடியும்? ஒன்றுமே புரியலையே. சரி அம்மா கிட்டே கேட்போம். மம்மி, எப்படி 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 முடியும் மம்மி? அங்கே என்னடானா செத்துட்டான்றாங்க, இங்கே என்னடானா ஜெயிச்சிட்டான்றாங்க. ஒரே ஆள் எப்படி 2 இடத்துல இருக்க முடியும்? மம்மி. என்ன லியோ? மா, எனக்கு இந்த சாங்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதனால இதில் வர லைன்ஸ்லாம் நான் ஒத்து கவனிச்சேம்மா. அதில் எனக்கு டவுட்ஸ் இருக்கு, அது நீங்கள் தான் கிளியர் பண்ணணும்மா. இப்போ என்ன டவுட் உனக்கு? இந்த சாங்கில் ஒரு அண்ணாவை பற்றி சொல்லியிருக்காங்கம்மா. அந்த அண்ணா திடீர்னு பார்த்தா செத்துட்டான்றாங்க, திடீர்னு பார்த்தா ஜெயிச்சிட்டாருன்றாங்க. செத்தவர் எப்படிமா ஜெயிக்க முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் உன் டவுட்டா? உன் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். நான் உனக்கு சூப்பராக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஸ்டோரியா? சூப்பர் சூப்பர் சூப்பர், சொல்லுங்க சொல்லுங்க. எருசலேம்னு 2 ஊரா? லியோ, இல்லை இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. எருசலேம்னு ஒரு ஊர் இருந்தது. அங்கே பேதுருன்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஊழியத்துக்காக காணிக்கைகள் எல்லாம் என்ன பண்ணாரு, சேகரித்தாரு. ஸோ இதை கேள்விப்பட்ட ஜனங்க என்ன பண்ணாங்க, தனக்குரிய சொத்துக்கள் எல்லாம் வித்து எடுத்துட்டு வந்து பேதுரு கிட்ட கொடுத்தாங்க. பேதுரு என்ன பண்ணாரு, அதை வாங்கி அவங்கள பிளஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி அனுப்பிவிட்டாரு. ஸோ ஒரு நாள் அனனியான்னு ஒரு ஆள் வந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, தன் சொத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, வித்தாரு. சொத்தை வித்ததும் பார்த்தா அவர் கையில நிறைய பணம் வந்துருச்சு. அந்த நிறைய பணத்தை பார்த்ததும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ச்சே இவ்வளோ பணம் எதுக்கு எடுத்து போய் கொடுக்கணும், இதை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அதுல ஒரு பங்கு எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாரு. மீதி பணத்தை எடுத்துட்டு அந்த பேதுருன்ற ஊழியக்காரர்கிட்ட போனாரு. அப்ப அந்த பேதுருன்ற ஊழியக்காரரு, அனனியாவே நீ வித்த சொத்தெல்லாம் சேர்த்து இவ்வளவுதான் பணம் வந்துச்சான்னு கேட்டாரு. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்ணிட்டாரு, தன் ஆவினால டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, ஆமா பேதுருவே இவ்வளவுதான் பணம் வந்துச்சுன்னு துணிகரமா போய் சொல்லிட்டாரு. உடனே என்ன தெரியுமா ஆச்சு, அந்த அனனியா அதே இடத்துல விழுந்து தன்னோட உயிரை விட்டுட்டாரு. இது நடந்து கொஞ்ச நேரத்துல பார்த்தேன்னா அண்ணனியோட ஒய்ஃப் சபிரால் வந்தாங்க. அவங்க வந்து நேரம் பேதுருக்கிட்ட போனதும் பேதுரு மறுபடியும் அவங்க கிட்ட அதே கேள்வி கேட்டாரு, சபிராலே உன் நிலத்தை வித்து இவ்வளவுதான் வந்துச்சான்னு. அவங்களும் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமா பேதுருவே இவ்வளவுதான் பணம் வந்துச்சுன்னு தன் நாவினால துணிகரமா போய் சொல்லிட்டாங்க. உடனே அவங்களும் என்ன பண்ணாங்க, அதே இடத்துல டப்புன்னு விழுந்து தன்னோட உயிரை விட்டாங்க. 2 பேருமே தான் ஆவினால துணிகரமா என்ன பண்ணிட்டாங்க, பொய் பேசிட்டாங்க. அதனால வந்த விளைவு அவங்க 2 பேருமே அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. பாரு நம்ம நாவை எப்படி யூஸ் பண்றோம். நம்ம நாவனால நன்மை பேசினா நன்மை தான் நடக்கும், தப்பானதை பேசினா இந்த மாதிரி ஒரு முடிவு தான் வரும். இப்ப சொல்லலையோ அவங்க பண்ணது தப்பா சரியா? தப்புதாம்மா. தன் நாவினால் அவங்க துணிகரமா போய் சொன்னது தப்பு தானே? ஆமாமா தப்புதான். மா என்ன இல்லையோ, அப்ப சாங்ல இன்னொரு அனனியா வந்து ஜெயிச்சாருன்னு சொன்னாங்களே, அது யாருமா? ஓ அதுவா, அது இன்னொரு கதை. இன்னொரு ஸ்டோரியா? சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. சூப்பர். பாபிலோன்னு கண்டினியூ. பாபிலோன்னு ஒரு நாடு இருந்தது. அதுல சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோன்னு 3 பேர் இருந்தாங்க. நல்லா இப்ப கவனி, அந்த ஒரு ஊர்ல சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோன்னு ஐயோ நம்ம 2 பேர் தான் இருக்காங்க. ஐயோ அம்மா அப்பா, ஐயோ அம்மா அம்மா அம்மா. சரி சொல்லுங்க. இப்போ அம்மா சொல்கிறேன், ஒழுங்காக கவனி. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ 3 பேர் சொன்ன இல்லையா, இந்த சாத்ராக்ன்றவருடைய ஒரிஜினல் பேர் தான் அனனியா. இவரு தான் அந்த ஜெயிச்ச அனனியாவா? ஆமா லியோ. ஆமா, இவர் என்ன ஜெயிச்சாரு? பாரு,
இந்த சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோன்றவங்க பாபிலோன்ல இருந்தாங்க. இந்த பாபிலோன் ராஜா என்ன பண்ணாருன்னா, அவருடைய ஒரு பொற்சிலையை நிக்க வச்சுட்டு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணும், இந்த சிலையை வணங்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டாரு. ஒருவேளை நீங்க இந்த சிலையை வணங்கலைன்னா உங்களை என்ன பண்ணுவேன், அக்கினி சூளையில போற்றுவேன்னு அப்படின்னு சொன்னாரு. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோன்றவங்க அந்த பொற்சிலையை வணங்கலன்னதும் ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே சொன்னாரு, நீங்க இந்த சிலையை வணங்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன், 7 மடங்கு தீய போட்டு உங்களை அக்கினி சாலையில கட்டி போட்டுருவேன்னாரு. இந்த அனனியான்றவர் என்ன தெரியுமா சொன்னாரு, எங்களை அக்கினி சூளையில போட்டாலும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்னு சொன்னாரு. உடனே ராஜாவுக்கு கோவம் வந்து என்ன பண்ணார் தெரியுமா, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்ன பண்ணாங்க, கட்டி அக்கினி சூளையில போட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் ஆனதும் ராஜா போயிட்டு அந்த அக்கினி சூளையை போய் பாக்குறாரு. பார்த்தா அவருக்கு ஒரே ஆச்சரியம். போட்டது 3 பேரை, ஆனா அவங்க கூட 4வது ஆளா ஒருத்தர் உலாவிக்கிட்டு இருந்தாரு. பாரு, அந்த அக்கினி சூளையில போட்டும் அவங்க முடி கருகலை, அவங்க ட்ரெஸ் கருகலை. அவங்கள போட்டப்ப எப்படி இருந்தாங்களோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அவங்க என்ன பண்ணாங்க, அங்க இருந்தாங்க. உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா என்ன பண்ணிட்டாரு, அங்கே விழுந்து அவங்கள பணிந்து கொண்டாரு. உடனே அந்த 3 பேரையும் சூளையிலிருந்து வெளியெடுக்க சொல்லி சொன்னாரு. பாரு, அவங்க வெளியே வந்து நிக்கிறாங்க, ஒரு முடி கூட கருகாம அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தாங்க. அக்கினி சூளையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டாங்களா? அவங்க எரியவே இல்லைல்ல? ஒண்ணுமே ஆகலடா அவங்களுக்கு. அவங்க முடி கருகல, ஒரு சின்ன காயம் கூட இல்ல. சூப்பர்ல. அதேதான். பாரு, இந்த அனனியா அவர் நாவனால என்ன அறிக்கை பண்ணாரோ அதே மாதிரி தேவன் அவரை அந்த அக்கினி சோலையில தப்பு வச்சு வெளியே கொண்டு வந்தாரு. இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும்ல, தன்னாவினால எதை அறிக்கை பண்றது ரொம்ப முக்கியம். அந்த அனனியா தன் நாவினால தவறான காரியம் சொன்னாரு, இறந்து போனாரு. இந்த அனனியா தன் நாவினால தேவனை நம்பி இருக்கிற, தேவன் என்னை காப்பாத்த வல்லவராய் இருக்கிறார்னு அறிக்கை பண்ணதின் படியே அக்கினி ஜுவாலையிலிருந்து தேவன் என்ன பண்ணாரு, உயிரோடு மீட்டுட்டு வந்தாரு. சோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம நாவல நம்ம எதை யூஸ் பண்றோம்னு. என்ன புரிஞ்சுதலையோ? அப்போ நாம நல்லது பேசினா நம்மளுக்கு நல்லது நடக்கும். இந்த அனனியா மாதிரி நாம தப்பா பொய் சொல்லி கெட்டதெல்லாம் பேசினா நம்மளுக்கு கெட்டதுதான் நடக்கும். அந்த அனனியா மாதிரி. இப்ப புரிஞ்சிச்சுமா? அந்த அனனியா, இந்த அனனியா. இததான் பைபிள்ல ஒரு வசனம் சொல்லி இருக்கு, மரணமும் ஜீவனும் தன் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு. சரி இரு, இதோ வரேன்னா. நாவின் அதிகாரத்திலையா? நாக்குலையா? எப்படி? என்னம்மா பண்ற? இல்லம்மா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னீங்கல்ல, அதான் எந்த வாரத்தில் இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். வசனத்தை படிடான்னா கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா நீ? எப்ப பாரு ஒரு குறும்பு பண்ணிட்டு. ஆமா, நீங்க பாட்டுல சொல்லிட்டு போயிட்டீங்க. எனக்கு எப்படி புரியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சின்ன பாப்பா தானே, எனக்கு புரியுற மாதிரி சொன்னாதான் எனக்கு புரியும். யாரு நீ? சின்ன பையனா? சரி விடு. நான் ஒரே ஒரு டைம் வசனத்தை சொல்லிட்டு போயிட்டேன், உனக்கு புரிஞ்சிருக்காது. ஆனா அதே வசனத்தை நேத்து வீடியோல பார்த்தேன்டா, அழகா ஒருத்தர் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நீ வேணா இதை பாரு. அதுக்குள்ள அம்மா நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஓ, இதான் அந்த வீடியோவா? ஓ வாவ், இந்த வசனம் இது சூப்பரா இருக்கே. இதை நான் யார்கிட்ட சொல்லியே ஆகணுமே. யார்கிட்ட சொல்லலாம்? நம்மளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டா போச்சு. கூப்பிடுவோம் நம்ம ப்ளூ ரேஞ்சரை. அவன் எப்படியோ ஃப்ரீயா தான் இருப்பான். இவனை வேற ப்ளூ ரேஞ்சர்னு கூப்பிடலன்னா வெளியே வேற வரமாட்டான். என்னத்த பண்றது? சரி கூப்பிடுவோம். ப்ளூ ரேஞ்சர். இரும்புல பிடிக்கும் துரும்பு, கோவத்துல துடிக்கும் நரம்பு, கண்ணுலே வந்து கடிக்குது எறும்பு. இப்ப நான் எடுக்க போறேன் பெரம்பு. இந்த ப்ளூ ரேஞ்சர் ரொம்ப குறும்பு. கேமரா அங்க இருக்கு, நீ கொஞ்சம் திரும்பு. ஓ, இவ்வளவு நேரம் நான் செவுத்த பார்த்து பேசிட்டு இருந்தேனா? சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க மிக்கி?
அப்படி விஷயத்துக்கு வா. ப்ளூ ரேஞ்சர், இன்னைக்கு நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தேனா, அப்போ ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ப்ளூ ரேஞ்சர். அதை நான் உன்கிட்ட சொல்லவா? சொல்லுங்க. அது என்னன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு ப்ளூ ரேஞ்சர். வாவ், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். ஆனா இந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னு தெரியலையே. அப்ப இவ்வளவு நேரம் உனக்கு என்னன்னு தெரியாம தான் இவ்வளவு சீன் போட்டியா? சரி சரி, அது என்ன அர்த்தம்னு சொல்றேன். அது என்ன அர்த்தம்னா, மிக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என்னது? நேற்று நைட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு இந்த நாக்கை வேற கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இந்த ஜொமேட்டோவில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கனும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன்னா அதெல்லாம் என் நாக்கு வழியாக போகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் என் வயிற்றுக்குள்ளே போயிட்டு எனக்கு ரொம்ப பிரச்சனையை உண்டாக்கிச்சு மிக்கி. இதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துட்டு என்னை மண்டை மேலே 4 கொட்டு டங்குன்னு கொட்டிட்டு இந்த இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்தாங்களா. அது என் நாக்கு வழியாக போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்லை. ஆனால் அதெல்லாம் என் வயிற்றுக்குள்ளே போயிட்டு எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் கிளியர் பண்ணிடுச்சு மிக்கி. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த நாக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸே தான் கேட்குது. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் நாக்கை கண்ட்ரோலே பண்ண முடியல. அச்சோ, நீங்கள் ஏதோ ஒரு வசனம் சொல்லிட்டு இருந்தீங்களே, அது எனக்கு புரியவே இல்லை மிக்கி. சரி, இப்போ நீ சொன்னதை வச்சு உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. இப்போ நீ எப்படி உன் நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த கெட்ட காரியங்கள் எல்லாம் நீ சாப்பிட்டு உன் உடம்புக்கு நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சோ, அதே மாதிரி தான் நம்ம நாக்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய கெட்ட வார்த்தைகளை நம்ம பேசிடுறோம்ல, அது நம்ம வாழ்க்கைக்கு கெட்ட காரியங்களா நடக்க வைக்கும். ஆனா நீ அதுக்கப்புறமா உன் நாக்கு வழியா ஒரு சில நல்ல காரியங்களும் சாப்பிட்டல, அது உனக்கு எப்படி நல்லதெல்லாம் உன் உடம்புல பண்ணுச்சு. அதே மாதிரி நம்ம நாக்கு வழியா நல்ல காரியங்கள் எல்லாம் பேசினா நம்ம வாழ்க்கையில நல்ல காரியங்கள் தான் நடக்கும். இதை ஷார்ட்டா சொல்லணும்னா, நீ சொல்லிட்டு இருக்கிறது நாக்கு வழியா உள்ள போறத பத்தி, நான் சொல்றது நாக்கு வழியா வெளியே வர்றத பத்தி. சோ நம்ம நாக்கு வழியா வெளியே வர்றது என்ன? நம்ம பேசுற வார்த்தைகள். நம்ம நல்ல வார்த்தைகளை பேசும்போது நம்ம வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்கும். கெட்ட வார்த்தைகளை பேசும்போது கெட்டது தான் நடக்கும். அது இந்த ஃபுட் எக்ஸாம்பிளே உனக்கு தெளிவா புரிய வச்சிருக்கோன்னு நம்புறேன். என்ன ப்ளூ ரேஞ்சர், உனக்கு புரிஞ்சுதா? இப்போ நல்லா புரிஞ்சுது மிக்கி. சரி, இப்போ அந்த வசனத்தை சொல்றேன், எனக்கு இன்னும் நல்லா புரியும் பாரு. அந்த வசனத்தை நான் சொல்லவா? நீ என் கூட சேர்ந்து சொல்றியா? நானும் சொல்றேன் மிக்கி. இப்ப பாரு, நம்ம பசங்களும் சேர்ந்து சொல்லுவாங்க. என்ன பசங்களா, நீங்களே என் கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சரி. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நீதிமொழிகள் 18:21. ப்ளூ ரேஞ்சர் சூப்பரா சொன்ன பசங்களா, நீங்களும் சூப்பரா சொன்னீங்க. சரி, இன்னும் ஒரே வாட்டி நம்ம இந்த வசனத்தை சொல்லலாமா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நீதிமொழிகள் 18:21. ப்ளூ ரேஞ்சர், நீ சூப்பரா சொன்ன ப்ளூ ரேஞ்சர். பசங்களா, நீங்களும் இதெல்லாம் சூப்பரா சொன்னீங்க. இதுல இருந்து ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இப்போ நம்ம இதெல்லாம் நடக்கிறது நம்ம நாவுல தான் இருக்கு. ஸோ நம்ம நாவுக்கு எவ்வளோ பவர் இருக்கு பாத்தீங்களா? ஏசப்பா எவ்வளோ பவர் கொடுத்துருக்காரு. அதனால நம்ம என்ன காரியங்கள் எல்லாம் பேசணுன்றத நம்ம உஷாரா கண்ட்ரோலா இருக்கணும். சரியா? ஸோ நல்ல காரியங்களே பேசுவோம், நல்ல காரியங்களே நடக்கட்டும். ஓகே, பாய் ப்ளூ ரேஞ்சர். நம்ம போலாமா? வாவ், பாரு, இவ்வளோ சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போதான் எனக்கு புரியுது, வசனத்துக்கு இவ்வளோ பவரா. இதை மம்மி கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். மம்மி 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 ஏய், தள்ளி உட்கார்றா. இப்பதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தேன். மம்மி, இப்போ நீங்க எனக்கு ஒரு வீடியோ கொடுத்தீங்கல்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மம்மி. அதுக்கு தான் உன்னை பார்க்கவே சொன்னேன் நானு. மா, அந்த அண்ணன் பாட்டில் கூட போடு வாய்க்கு பூட்டுன்னு சொல்லி கொடுத்தார்லம்மா. வாய்க்கு மாஸ்க் போடுறது ஓகே, பூட்டு எப்படி போடுறதுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன்னா, அப்போதான் நீங்கள் சொன்ன இந்த கதை வசனம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம எந்த தப்பான வார்த்தையும் பேசிடக்கூடாதுன்னு நம்ம வாய்க்கு பூட்டு போட சொன்னார் அந்த அண்ணா. சூப்பர் லியோ, சூப்பரா புரிஞ்சுக்கிட்ட. தேங்க்யூமா. நம்ம நாக்குக்கு எவ்வளோ சூப்பர் பவர் பார்த்துறீங்களா?
நம்ம நல்லது சொன்னால் நல்லதே நடக்கும், கெட்டது சொன்னால் கெட்டது தான் நடக்கும். நம்ம இனிமேல் நல்லதே சொல்லலாமா? ஆமா லியோ, நம்ம எப்பவுமே நல்லது சொன்னா நல்லதுதான் நடக்கும். நம்ம நல்லதே பேசுவோம், சரியா? மா, இவ்வளவும் இந்த பைபிள் அம்மா சொல்லியிருக்கு. இத்தனை நாளா நான் இது ஒரு போர் புக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. இப்போதான் தெரியுது இதுக்குள்ள எவ்வளவு சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குன்னு. இது மட்டும் இல்லடா, இதுல இன்னும் நிறைய சூப்பர் பவர்லாம் இருக்கு. அப்படியா? அப்பனா நான் மட்டும் இல்லம்மா, என்ன மாதிரி இருக்க எல்லா பசங்களும் இந்த பைபிளை படிக்கணுமா? நான் இப்ப படிக்க போறேன். வெரி குட். முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சரி, ஓகே. இந்த லியோ எவ்வளவு துருதுருன்னு இருந்தான், ஆனா அழகா புரிஞ்சுக்கிட்டான். இந்த பாட்டு, கதை, வசனம் இந்த பசங்களை எவ்வளவு அழகா மாத்துது. மம்மி, நான் குளிச்சிட்டேன். டேய், இப்பதானடா போனேன், அதுக்குள்ள குளிச்சிட்டியா? மம்மி, அதெல்லாம் லாக்டவுன் குளியல் மம்மி, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. மம்மி, நான் குளிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. குளிச்சதே கொஞ்ச நேரம், அதுல என்னடா ஞாபகம் வந்துச்சு? மம்மி கேளுங்க. அப்ப எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? அப்போ ஒரு அக்கா நியூஸ் வச்சாங்கல்ல, அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, வெளியிலேருந்து யாரையும் வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு. ஏன் தெரியுமா? நானே சொல்றேன். ஏன்னா வெளியிலேருந்து யாரும் வீட்டுக்குள்ள வந்து வைரஸ் பரப்பிடக்கூடாதுல்ல. இப்ப நானும் குளிச்சுட்டு சுத்தமா இருக்கேன், நீங்களும் குளிச்சுட்டு சுத்தமா இருக்கீங்க, நம்ம வீடும் கிளீனா இருக்கு. இந்த நேரத்துல வெளியிலேருந்து யாராவது வீட்டுக்குள்ள வந்து வைரஸ் பரப்பிட்டாங்கன்னா, அதனால யாரையும் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. அச்சோ, யார் வந்திருக்கா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கும் நம்ம ப்ரே ஃபார் நேஷன் டைமுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கும் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இப்போது நீங்கள் எபிசோட் 1 பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அடுத்த எபிசோட் 2ல் என்ன நடக்க போகுதுன்னு ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க. நான் நம்புகிறேன் அது உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. சரி, அது நாளைக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம செஷனுக்குள்ளே போகலாமா? இந்த ப்ரே ஃபார் டைம் செஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டுக்காக ப்ரே பண்ணுறது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று இல்லையா? ஆனால் நிறையா டைம் நம்ம ஜோம் பண்ணாமல் இருக்கோம். இப்போவும் நம்ம நேஷனுக்காக எதுக்காக ஜோம் பண்ணணும், எப்படி ஜோம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டைமில் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக ஜோம் பண்ணணுன்றதை சொல்ல தான் நான் இங்கே வந்திருக்கேன். எப்படி ஜோம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஆண்டி உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லித்தர வருவாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, ஆனால் நமக்கு இருக்கிற இந்த 5 டேஸில் எல்லா ஸ்டேட்ஸையும் கவர் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக நான் இன்னைக்கு 5 ஸ்டேட்ஸை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தான் உத்தரப்பிரதேஷ். இந்த உத்தரப்பிரதேஷ்காக நம்ம எதுக்காக ஜோம் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாமா? இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் பாப்புலேஷன் பார்த்தோம்னா நம்ம உத்தரப்பிரதேஷ் தான். அங்கே கிட்டத்தட்ட 20 crores ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அதோடைய கேபிட்டல் லக்னோ, உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே 75 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, வில்லேஜஸ் கிட்டத்தட்ட 1 lakh இருக்குது. இங்கே மெயின் ஆக்குபேஷன் என்னன்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர். கிட்டத்தட்ட 66% ஆஃப் பீப்புள் இங்கே விவசாயம் தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இந்த யூபியில் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா தாஜ்மஹால், 7 wonders-ல ஒன்று தான் தாஜ்மஹால், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கங்கா ரிவர், எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரு ரிவர் அப்படின்னா கங்கா ரிவர் தான். அதுக்கப்புறம் வாரணாசி அப்படின்ற ஒரு பிளேஸும் அங்கே இருக்குது. இவ்வளோ டூரிஸ்ட் வர இடம் தான் இந்த உத்தரப்பிரதேஷ். இந்த இடத்துல டூரிஸ்ட் மூலயமா கிடைக்கிறது தான் இவங்களோட இன்கம். இவ்வளோ இன்கம் கிடைச்சா கூட இந்த ஸ்டேட்டில் அவங்களுடைய பாவர்ட்டி லைன் வந்து கிட்டத்தட்ட 60 lakhs பாவர்ட்டினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா, கங்கா ரிவரில் குளிச்சா அவங்களுடைய பாவம்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்ற ஒன்றையும் அவங்க நம்பிட்டு வராங்க. அதுக்கும் மேலே இந்த ஸ்டேட்டில் க்ரைம் ரேட் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இவ்வளோ பாசிட்டிவிட்டி இந்த ஸ்டேட்டில் இருந்தால் கூட பல நெகட்டிவிட்டியை நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இந்த நெகட்டிவெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான் இந்த ப்ரே ஃபார் நேஷன் டைம். ஸோ எதுக்காக ப்ரே பண்ணோன்றதை நான் சொல்லிட்டேன். எப்படி ப்ரே பண்ணோம் அப்படின்றத நமக்கு ஆண்டி வந்து சொல்லி தருவாங்க. எல்லாம் ரெடியா? அருமையான தம்பி தங்கச்சி, இவ்வளவு நேரம் அக்கா சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்டீங்க. அக்கா சொன்னாங்க எல்லா நெகட்டிவையும் பாசிட்டிவாக மாற்றுறது தான் ஜெபம் அப்படின்னு சொல்லி. இப்போ கூட நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பா நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தையும் கேட்டு அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை கட்டளையிட போகிறாங்க.
இப்போ கூட ஆன்ட்டி சொல்கிற இந்த ப்ரேயர் ரெக்வெஸ்டெல்லாம் பாருங்கள். நான் ஒரு குறிப்பாக சொல்லுவேன், கவனித்து கேட்கணும். அதுக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். முதலாவதாக அந்த மாநிலத்தில் இருக்கிற வறுமையை ஆண்டவர் மாற்றணும். ஏழைகளுக்கு வேண்டிய 3 நேரம் சாப்பாட்டை ஆண்டவர் கொடுத்து அவங்க தேவைகளையெல்லாம் சந்திக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கண்களை மூடி ஏசப்பாக்கு நேராக நம்மளோட இருதயத்தை நம்ம ஏறெடுத்து நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலையிலப்பா அந்த யூபியில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கஷ்டப்படுற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏழைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்களையெல்லாம் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவங்களுக்கு 3 நேரமும் வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து ஆண்டவரே அவங்க தேவைகளையெல்லாம் சந்திச்சு நீங்கள் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமா பல பிள்ளைகள் பல இடங்களில் இருந்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறது நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீரப்பா. எங்கள் ஜெபங்களையெல்லாம் கேட்டு அந்த மக்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறது நாங்கள் காண ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களையெல்லாம் கேட்கறதற்காகவும் எங்கள் ஜெபங்களுக்கு நல்ல பதில்களை கொடுக்கறதற்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னும் கூட அடுத்த ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். அந்த மாநிலத்தில் காணப்படுற வன்முறை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படிப்பட்ட எல்லா நிலைமையும் ஆண்டவர் மாற்றி அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளணும். நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு, விசேஷமாக பெண் பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு, அந்த சிறுபான்மை ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கணும். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறுபான்மை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் கற்பழிப்புகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அந்த மாநிலம் முழுவதிலையும் ஆண்டவரே பாதுகாப்பு வளையத்தை கர்த்தர் வைத்து ஒவ்வொருவரையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களையெல்லாம் எங்கள் தேவன் கேட்கிறீர். எங்கள் ஜெபங்களுக்கு நல்ல பதிலை கர்த்தர் ஏற்ற வழியில கொடுக்க போகிறீர். அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். கடைசியா இன்னொரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். அந்த ஜனங்களுடைய எல்லா மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றணும். அதோட மாத்திரம் இல்லை, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் அவரை வெளிப்படுத்தி அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தரணும். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எசப்பா, அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழை, பணக்காரர்கள், இப்படிப்பட்ட வித்தியாசமான இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அவங்க மூட நம்பிக்கையெல்லாம் மாறட்டும், அவங்க மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்கப்பா. நீங்க தான் ஆண்டவரே ஜீவனுள்ள தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தாருங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பு கரத்தில் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களையெல்லாம் கர்த்தர் கேட்கிறதற்காகவும் ஏற்ற வேளையில் பதிலை தருகிறதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தம்பி தங்கச்சி, நம்ம இன்னைக்கு கூட இந்த மாநிலத்துக்காக ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரு. நாளைக்கு கூட இதே நேரத்தில் இந்த ப்ரே ஃபார் நேஷன் டைமில் நம்ம சந்திக்கலாம். ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கும். காட் பிளஸ் யூ. என்ன குட்டீஸ், ஆண்டி கூட சேர்ந்து யூபிக்காக எல்லாம் சூப்பராக ஜெபம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏசப்பா உங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு பதில் தர போகிறாரு. எல்லா நெகட்டிவிட்டியையும் பாசிட்டிவிட்டியாக மாற்ற போகிறாரு. இப்போது நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. நாளைக்கு இன்னொரு ஸ்டேட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். நீங்களும் ரெடியாக வந்து உட்காந்துருங்க. நாளைக்கு இதே நேரம் சந்திப்போம். பாய்.